ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபீஸ் டிலைட். இன்றைக்கி அபீஸ் டிலைட்டில் ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது போல் ஒரு பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற சூப்பரான சாஃப்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்பஞ்ச் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கேக் சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது, சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுன்னும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த நடுவில் நான் செரீஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. செரீஸ் கேனில் வரும். ஸோ அது ஆட் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் ஃப்ரூட் ஜாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செரீஸ் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேனில் வரும், கொஞ்சம் காஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். பட் இது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லைன்னா வெறும் ஜாமையே சுகர் சிரப் போட்டு மிக்ஸ் பண்ணி இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பைப்பிங் பேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கிளாஸில் இந்த பைப்பிங் பேக்கை உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இது உள்ளே நமக்கு க்ரீம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டர்ன் டேபிளில் கேக் போர்டு வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண கேக்கில் டாப் லேயரை கீழே விட்டுடுங்க. அதுக்கு மேலே சுகர் சிரப்பால் இது நல்லா வெட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ 1 kgக்கு 1/2 கப் சுகரும் 1 கப் தண்ணியும் யூஸ் பண்ணி நான் சுகர் சிரப் பண்ணியிருக்கேன். ஸோ இது பைப்பிங் பேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த க்ரீம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக தான். இப்போ இந்த ஐசிங் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் செரீஸ் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் மிடில் லேயரை மிடில் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நான் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன். சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் க்ரீமை பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது போல் நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சைட்ஸ்லேயும் அப்படியே க்ரம் கோட் பண்ணிக்கிட்டே வாங்க. மறுபடியும் இந்த ஃப்ரூட் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கேக்கோட பாட்டம் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதை டாப்பில் வச்சுருங்க. மறுபடியும் சுகர் சிரப்பால் இதை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சுகர் சிரப் தேவைப்படும் வெட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ரம் கோட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஃபைனல் கோட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போவே பண்ணிங்கன்னா மெல்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம சாக்லேட்டை க்ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாக்லேட் எப்போவுமே கையில் எடுத்துகிட்டு க்ரேப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கவர்லேயே வச்சுட்டு க்ரேப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கையோட ஹீட் பட்டே சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி க்ரேப் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் க்ரேப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம்.
ஹாட் வாட்டர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பவுலில். ஸோ இதில் வந்து நம்ம ஐசிங் நைஃப் எல்லாம் வந்து டிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ரோஸ் நாசல் போட்டு நான் இதை க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த நாசலும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம விருப்பம் தான். இப்போ இந்த ஐசிங் நைஃப் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 கேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து டாப் லேயரில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி லெவல் பண்ணும்போது இந்த ஐசிங் நைஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் லெவல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும், லெவல் ஆகும். இல்லைன்னா அந்த ஐசிங் நைஃப்பில் இருக்கிற க்ரீமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கறதுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இது நான் லெவல் பண்ணுறேன். ஸோ லெவல் பண்ணும் போது உள் பக்கமாக இழுத்து விடுங்க. ஸோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ஸ்லாம் வந்து ரொம்ப லெவல் பண்ணணும், ஷார்ப் எட்ஜஸாக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம சைட்ஸில் ஃபுல்லாக நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதனால நமக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த கேக் போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்ஸை சைட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக் போர்டில் இந்த சாக்லேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன நாசில் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கார்னர் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. மேலே உங்களுக்கு பூ வேணும், என்ன வேணும்னாலும் டிசைன்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் செரீஸ் வைக்கல, உங்கள்கிட்ட செரீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜாமே வந்து மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.